ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கறனா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். என்ன மொபைல்னு பார்த்தீங்கன்னா Realme Narzo 20 Pro தான் வந்து அன்பாக்சிங் பண்ணுறோம். அதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். இந்த அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு தடவை தான் அன்பாக்சிங் பண்ணுறோம். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு வந்து அன்பாக்சிங் பண்ணுறக்கே தந்தது. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ஃபஸ்ட்டு இந்த ஃபுல்லாக பார்த்துடலாம். இந்த மொபைலில் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட்டு, 6.5 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி கேமரான்னு பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் கொடுத்து 48 எம்பி கொடுத்துருக்காங்க. அது அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் 8 எம்பி கொடுத்துருக்காங்க. 2 எம்பி பார்த்தீங்கன்னா மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரான்னு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 16 எம்பி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போ அன்பாக்சிங் பார்த்தலாம். மறக்காம வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்ஸ் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் வர வீடியோ உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் வந்து நான் இதை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து ஆர்டர் போட்டேன். இது பார்த்தீங்கன்னா என்ன வேரியண்ட்டுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என்ன வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6GB ரோம், 64GB பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,000 சேல் பண்ணுறாங்க. 13,999 சேல் பண்ணுவாங்க ஃப்ளிப்கார்ட்டில். நான் இது ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு இதை வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு காமிச்சிடலாம். பேக்கிங் எல்லாம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கூடவே பாக்ஸ் வந்து தந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லு, நீங்கள் என்னென்ன ஆர்டர் போட்டிருக்கீங்க அதோட ரிசிப்ட்லாம் தந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட Realme 20 Pro வந்து Narzo 20 Pro வந்து இப்போ இருக்குது. ஃபைனலாக இதை ஓப்பன் பண்ணி என்னென்ன உங்களுக்கு உள்ள பாக்ஸுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் வீடியோவில். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸுக்கு மேலே வந்து அவங்க இன்னொரு அட்டை வேறு வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பாக்ஸில் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா Realme Narzo 20 Pro அப்படின்னு போட்டிருக்கு. பேக்கிங் எல்லாம் நல்லாவே குட்டாக தான் இருக்குது. எப்பயும் போல் Realme இந்தியன் பிராண்டுன்னு போட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியுது. ப்ரைஸு, என்னென்ன வேரியண்ட்டு அப்படிங்கிற கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆண்ட்ராய்ட் 10ல் வந்து ரன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேட் இன் இந்தியான்னு வேறு போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குங்கிறாங்க. இதை கூட வேறு என்ன வேணும்? 0 to 100 ஒரு இது 35 நிமிஷத்தில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபுல்லாகவே ஆயிருன்னு சொல்லிடலாம். அப்புறம் இதை ஃபைனலாக இப்போ பாக்ஸை பிரிச்சிடலாம். பாக்ஸை பிரித்து உங்களுக்கு உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லலாம். மேக்ஸிமம் ஒரு சார்ஜரு, ஒரு சிம் எஜெக்டர் டூலு, இது மட்டும்தான் இருக்குது. ஒரு டிபியு கேஸ் ஒன்று தந்திருப்பாங்க. இது மட்டும்தான் இந்த பேக்கிங்கில் இருக்குன்னே சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு இப்போ பிரித்தாச்சு. பிரித்து உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மேலே ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. அந்த கவரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். அந்த கவரை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா மொபைல் மட்டும்தான் இருக்குது. இந்த மொபைலை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். மொபைலை ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குதுன்னு சொல்ல முடியுது. மொபைல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குட் குவாலிட்டியாக தான் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு டிபி கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். எப்பயும் இந்த மாதிரி கேஸ் கொடுக்குறது நல்லதுன்னு தான் சொல்ல முடியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேஸு 65 வாட் அடாப்டர் வேறு கொடுத்துருக்காங்க. அடாப்டர் பார்த்தீங்கன்னா சரியான வெயிட்டாக இருக்குன்னே சொல்ல முடியுது. 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 0 to 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 நிமிஷம் தான் ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் வேறு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இது மட்டும் தான் கிடைக்கிது. அப்புறம் மொபைல் இப்போ ஃபைனலாக ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மொபைலு பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் லுக்கில் இருக்குன்னே சொல்ல முடியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இது ஒரு புதுவிதமான டிசைன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரில. அப்படியே பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். அது வந்து என்னோடய கேமராவால் கரெக்டாக கேட்ச் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா டிசைனே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. டியூயல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் நான் சொல்லியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா வி ஷேப் கட் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கிளாரிட்டிக்கு வந்து அந்த வி ஷேப் வந்து கரெக்டாக தெரியல. நான் வேணால் இது நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ Realme வந்து பூட்டப் பண்ணி பார்த்தலாம். பூட்டப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலில் என்னென்ன இருக்குதுன்னு நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் Realme ஆண்ட்ராய்டு அப்படின்னு போட்டு பவர்ட் பை ஆண்ட்ராய்டுன்னு கொடுத்துட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மொபைல் வந்து இந்த ப்ரைஸுக்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா ஒருத்தன்னு தான் சொல்ல முடியும். 13,999 வந்து ஒரு நல்ல கேமிங் மொபைல் சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த Realme பிராண்டை வந்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். Narzo 20 அப்படிங்கிற 20 நல்லா தான் இருக்குது. 20 Pro பார்த்தீங்கன்னா அதோட சூப்பராக இருக்குது.
இப்போ வந்து லாங்குவேஜ் அந்த டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் இதெல்லாம் கேட்குது. இதை வந்து நம்ம எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி ஓகே பண்ணி இப்போ மொபைலை ஆன் பண்ணி பார்த்துடலாம். மொபைல் ஆன் பண்ணி பார்த்து என்னென்ன ஃபியூச்சர்லாம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இதை வந்து பாஸ்வேர்ட்லாம் போட சொல்லுது. இதெல்லாம் நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ரியல்மி யூஐன்னு காட்டியிருக்காங்க. ரியல்மி யூஐ 1.0 தான் வரும். அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா 2.0க்கு வரக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஹீலியோ G95 கொடுத்துருக்காங்க மீடியாடெக் ப்ராசஸர். இந்த இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து 2 கலர் வேரியண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டுங்கிற மாதிரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 191 கிராம் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வேணும், நிறைய கேமரா டெஸ்ட் அப்டேட்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்து கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா 48 MB கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.